காலை வணக்கம் நண்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு உதவிட நண்பர்களோ உறவினர்களோ முன் வராமல் போகலாம். அந்த சமயங்களில் நீங்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால், சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு அவன் ஏமாற்றப்பட்டான். அவனுக்கு உதவி புரிய சகோதரர்கள் இல்லை. இடுக்கணில் உதவி செய்யவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவ்வாறு நிகழவில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்த தருணங்களில் ஒருவேளை உறவினர்களோ நண்பர்களோ குறுக்கிடாமல் இருக்கலாம். அவர்களை நாம் மனதிலே திட்டக்கூடாது. ஏனென்றால் தேவன் ஒருவர்களை அவருடைய வாழ்க்கையிலே உதவி புரிய அனுமதிக்காவிட்டால் யாராலும் அந்த உதவியை செய்ய முடியாது. ஏனென்றால் யோசேப்பை வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அவனுக்கு உதவியது இஸ்மவேலரும் எகிப்தியரும் தான். எனவே தேவ திட்டத்திலே உங்கள் வாழ்க்கையிலே என்ன காரியங்கள் நிகழ வேண்டுமோ, அந்த தருணத்திற்கு யார் உதவி புரிய வேண்டுமோ, அந்த இஸ்மவேலர்களையும் எகிப்தியர்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட வைப்பார். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இதன் ஆங்கில வடிவம் எண்ணம் திருமதி அண்ணா ரஞ்சித் அவர்கள்.